2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றது. அப்போது அரசின் மொத்த கடன் அளவு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் இன்று 2026ஐ நோக்கி வரும்போது தமிழகத்தின் மொத்த அரசு கடன் 10.6 லட்சம் கோடி ரூபாவை கடந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம், வெறும் 5 ஆண்டுகளில் மேலும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் உயர்ந்துள்ளது. இது சாதனையா அல்லது சுமையா? இதுதான் என்று பொதுமக்கள் கேட்கும் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஒரு மாநிலம் கடன் எடுப்பது தவறில்லை. அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு, சமூக நலத்திட்டங்களுக்கு, கட்டுமான பணிகளுக்கு கடன் எடுக்கலாம். ஆனால் அந்த கடன் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா அல்லது அடுத்த தலைமுறைக்கு சுமையாக மாறுகிறதா? 5 லட்சம் கோடி கூடுதல் கடன் என்றால் அது சாதாரண எண்ணிக்கை அல்ல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு குடும்பத்திற்கு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் சுமை பகிர்விடுகிறது. இன்று தமிழகத்தின் வருவாயில் ஒரு பெரிய பகுதி வட்டி செலுத்துவதற்கே செல்கிறது. அதாவது வளர்ச்சிக்காக செலவிட வேண்டிய பணம் முதலில் கடனுக்கான வட்டிக்கே செலவாகிறது. இதனால் என்ன ஆகிறது? புதிய திட்டங்கள் தாமதமாகிறது. அரசு ஊழியர்களின் நிதி சுமை அதிகரிக்கிறது. மாநிலத்தின் நிதி சுதந்திரம் குறைகிறது. மேலும் மத்திய அரசின் உதவித்தொகை, வரி பங்கீடு, பொருளாதார நிலைமை இவை அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் பொதுமக்களின் கேள்வி ஒன்றே, 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கூடுதல் கடன், இதற்கான பலன் எங்கே? பெரிய அளவில் கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டதா? வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததா? தொழில் முதலீடுகள் பெரிதாக உயர்ந்ததா? இவை அனைத்திற்கும் தெளிவான பதில் தேவைப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் பொருளாதார ஆரோக்கியம் என்னவென்றால் அது எவ்வளவு சம்பாதிக்கிறது என்பதல்ல, அது எவ்வளவு பொறுப்புடன் செலவழிக்கிறது என்பதுதான் முக்கியம். 2021 முதல் 2026 வரை கடன் உயர்வு தமிழக அரசியல் வரலாற்றில் மிக வேகமான உயர்வாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன ஆகும்? கடன் 15 லட்சம் கோடியை தாண்டுமா அல்லது கட்டுப்படுத்தப்படுமா? இப்போது தேவைப்படுவது வெளிப்படைத்தன்மை, நிதி கட்டுப்பாடு, வருவாய் அதிகரிக்கும் திட்டங்கள், தொழில் வளர்ச்சி, முதலீடு ஈர்ப்பு. இல்லையெனில் இன்று எடுக்கப்படும் கடன் நாளைய தலைமுறையின் சுமையாக மாறும். 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் உயர்வு, இது ஒரு எண் மட்டுமல்ல, இது ஒரு பொருளாதார எச்சரிக்கை மணி. தமிழகம் எந்த திசையில் செல்கிறது? இந்த கேள்விக்கான பதிலையே மக்கள் தற்போது எதிர்பார்க்கின்றனர்.